எனக்கு பொண்ணு பிறந்திருக்கிறதையே என்கிட்ட சொல்லாம மறைச்சு அந்த பச்சை குழந்தைய 10 வருஷமா ஜெயில வளர்த்து கஷ்டப்படுத்திருக்காளே உங்க தங்கச்சி. அவளுக்கு மனசாட்சி இருக்கான்னு முதல்ல யோசிச்சு பாருங்க. அபிகிட்ட இந்த கேள்வியை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட கேள்வி கேளுங்க. பதில் சொல்ல முடியலல்ல? உங்க பொண்ணு தியாவை 10 வருஷமா பார்க்காம அவளை பிரிஞ்சிருக்கிற நிலைமை உங்களுக்கு வந்திருந்தா என்னோட வலி என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யாரு என்ன சொன்னாலும் மகேஷ் ஊர்ல இருந்து வர்ற வரைக்கும் நான் இந்த வீட்டில தான் இருப்பேன். முடிஞ்சா தடுத்து பாருங்க. இந்தா தேங்க்ஸ். சுடர், சாப்பிடலாமா? வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்கிற நேரத்துல ஆளுக்கு ஒரு பக்கம் முகத்தை திருப்பிட்டு இருந்தா நல்லா இருக்காது. அவங்க இங்க இருந்துட்டு போற வரைக்கும் நாம என்னன்னு பேசிக்கலாம். சரிங்க அண்ணி. தம்பி வாங்க சாப்பிடலாம், உட்காருங்க. என்னங்க வாங்க சாப்பிடலாம். வாங்க. ஏய் சுடர், நீங்க மட்டும் ஏன் அங்க தனியா உட்கார்ந்து சாப்பிடுறீங்க? வாங்க எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். அது தம்பி, அபி மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடுறதுனால அவளுக்கு தகுந்த மாதிரி சமைச்சுப்பாங்க, அதனாலதான். எதுவா இருந்தாலும் எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம்ல. வா சுடரு, வா அபி, எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம். வாங்க. இந்தா. ஏங்க நீங்க உட்காருங்க, அவங்க வந்துருவாங்க. உட்காருங்க. வைக்கட்டுமா? சரிக்கா. கொடுத்தரும். உனக்கு காரம் இல்லாத சாம்பார். தம்பி கூச்சப்படாம நல்லா சாப்பிடுங்க. உப்பு எதுவும் குறைவா இருந்தா சொல்லுங்க, எடுத்துட்டு வரேன். சரிக்கா. ஐயோ, இவனை தம்பி தம்பின்னு சொல்லும் போதெல்லாம் மிளகா பொடி எடுத்து வாய்க்குள்ள போட்டுக்கிட்ட மாதிரி எரிச்சலா இருக்கு. என்னங்க நீங்க? நானும் நீங்க வந்ததுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். இந்த தம்பி கூட சரியா பேசவே மாட்டேங்கிறீங்க. பொதுவா வீட்டுக்கு யாராச்சும் வந்தாலே தாட்டு பூட்டுன்னு உபசரிப்பீங்க. இந்த தம்பியோட ஆபீஸ்ல வேலை பார்க்கறதுனால சங்கடப்படுறீங்களா? வெற்றி தம்பிக்கு தான் பெரிய இடத்துல இருக்கோங்கிற தலக்கணும் கொஞ்சம் கூட இல்லைங்க. ரொம்ப நல்ல தம்பி. நீங்க இவரு கூட சகஜமா பேசுங்க.